மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய தேவகோட்டையின் உறவுகளுக்கும் அண்ணன் சீமானின் பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்த காரைக்குடியின் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் மேடை அது ஒரு மாலை நேர அரசியல் பயிலரங்கமாக இருக்கும், அது ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் ரூமாக இருக்கும் என்று பார்ப்பதற்காக கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய எங்கள் பொதுமக்கள் உறவுகளுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு பணியை அளித்து கொண்டிருக்கிற காவல்துறைக்கும் இந்த தேவக்கோட்டையிலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள், சீமான் தம்பிகள் என்ன பேசுகிறார்கள், ஒன்று விடாமல் உளவு குறிப்பு எடுக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி பெருமக்களுக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, ஒரு நிறைய ஊழலிட்டுருச்சு, பயம். ஐயா மரியாதைக்குரியர் செட்டிநாட்டு இளவரசர் என் இனத்தை கொன்றளித்த பொழுது இந்த நாட்டின் உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தின் மகன் ஊழையிடுகிறார். செந்தமிழன் சீமானுக்கு தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக மாறி போயிருக்கிற அரணையூர் சீமானுக்கு இங்கு வீடு இல்லை, விலாசம் இல்லை, வந்தால் விபூதி அடித்து விரட்ட வேண்டும் என்று சொல்கிறான். காங்கிரஸை இந்த தேர்தலோடு கொண்டு புதைத்து அதன் மேலே ஏறி புலிக்கொடியை ஏற்றாமல் இந்த பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம். என்ன நினைச்சுக்கிட்டேன்? 234 வழக்கு அண்ணன் சீமான் மேல. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா எடப்பாடி என்கிற டெட் பாடி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் தற்கூரின் தலைநகரம் விஜய், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் மண்ணின் காவலன் அண்ணன் சீமான். யார் முதலமைச்சராக இந்த நாற்காலில் அமர்ந்தால் எது நடக்கும்? அன்பான உறவுகளே, கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பது ஒருவரை சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், அடிப்படையில் எதற்காக தேர்தல், எதற்காக சட்டமன்ற உறுப்பினர், ஏன் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? கடந்த 60 ஆண்டுகளாக நாம் மாறி மாறி கை சின்னத்துக்கும் ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் மாறி மாறி கடந்த 60 ஆண்டுகளாக வாக்களித்தோமே. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் அடிப்படை பிரச்சனைகளை சுகாதாரம், கழிவுநீர், மருத்துவம், பள்ளி கல்வி, சாலை, குடிநீர் இவைகளை பற்றி என்றாவது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மாங்குடி சட்டமன்றத்தில் பேசிய ஒரு வரலாற்று பதிவு உண்டா? இல்லையே. நிறைந்த ஏரிகளை வெட்டினார்கள் எங்கள் பாட்டன்மார்கள், நிறைந்த ஏரிகளை வெட்டினார் மருதுபாண்டியர்கள், நிறைந்த ஏரிகளை வெட்டினார் எங்கள் பாட்டி வேலு நாச்சியார். எப்படி இருக்கு? எத்தனை ஆண்டுகளாவது இங்க உள்ள ஏரி குளங்கள், கம்மா, ஏந்தல், தாங்கல், குளம், குட்டை தூர்வாரி எத்தனை நாள்களாவது, எத்தனை ஆண்டுகளாவது? நீர் பெருக்கத்தை பத்தியோ, நீர் பெருக்க வளர்ச்சியை பத்தியோ என்றாவது ஒரு நாள் உங்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசிய வரலாற்று பதிவு உண்டா? இல்லையே. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நகராட்சியால, பேரூராட்சியால எடுக்கக்கூடிய இந்த குப்பைகளை எங்க போட்டு மறுசுழற்சி பண்ற? ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்ணணுமே, உண்டா? இல்லையே. கழிவுநீர் வாக்கியா உண்டா? இல்லையே. மழைநீர் வடிகால் உண்டா? இல்லையே. அடிப்படை பிரைமரி ஹெல்த் சென்டர், அடிப்படை ஆரம்ப சுகாதார நிலையம் தரமாக இருக்கிறதா? மருத்துவர் இருக்கிறாரா? ஆய்வகம் இருக்கிறதா? மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறதா? மருந்து இருக்கிறதா? இல்லையே. எதற்கு எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேவை? என் வீட்டு இளவுக்கும், என் வீட்டு கல்யாணத்துக்கும், என் வீட்டு காது குத்துக்கும், என் வீட்டு கருமாதிக்கா இருந்தா சீமானுக்கு ஓட்டு போட்டுறாத, அது மாங்குடிக்கு போடு. அடிப்படை பிரச்சனைகளை, உனக்கான சிக்கல்களை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு சமரசம் இல்லாத ஒரு பிரதிநிதி தேவை என்றால் அண்ணன் சீமானுக்கு வாக்களி. உன் வீட்டு இளவுக்கு வரணும், உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரணும், உன் வீட்டு காது குத்துக்கு வரணும்னா மாங்குடிக்கோ இல்ல தேர் பொறிக்கோ ஓட்ட போடு. இது அண்ணனோட தொகுதி, கொஞ்சம் கண்ணியமா பேசணும். மற்ற தொகுதி மாதிரி இல்ல பேசுறாரு இவரு. அப்படியே அண்ணன் அப்படியே சொல்றாரம்மா, ரொம்ப சிம்பிளா அப்படியே லேசா அப்படியே டீல் பண்றாரம்மா. ஐயா பயம் வந்துருச்சு கார்த்திக் சிதம்பரத்துக்கு.
அவர் மேல பல ஊழல் வழக்கு, ஐஎன்எஸ் மீடியா வழக்கு உங்க மேல இருக்கு. மரியாதைக்குரிய செட்டிநாட்டு இளவரசர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, சைனீஸ் விசா ஸ்கேம், சைனால விசா இல்லீகலா கொண்டு வந்து இங்க ஆளை கொண்டு வச்சல ஸ்கேம், சைனீஸ் விசா ஸ்கேம் உங்க மேல வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு. ஏர்செல் மேக்ஸ் சிபிஐ வழக்கு உங்க மேல இருக்கு. 2020 நீங்களே கைது செய்யப்பட்டு உங்க மேல வழக்கு இருக்கு. சீமான் 234 சீமான் சிறைக்கு சென்றார், நீயும் சிறைக்கு சென்றார், சாவக்கரும் சிறைக்கு சென்றான். அடிமை இந்தியாவில் பசும்போல் முத்துராமலிங்க தேவரும் சிறைக்கு சென்றார். ரெண்டு உன்னாடா? நீட் என்ற கொடிய அரக்கன் தமிழ்நாட்டில் வந்த பொழுது 2014 மத்திய அரசு எங்கள்ட்ட ஒரு கொள்கை நிலப்பாடு, காங்கிரஸ் எம் இனத்தின் எதிரி, எம் இனத்தை கொன்றளித்த எம் வரலாற்றை எங்கள் கனவை லிபரேஷன் டைகர்ஸ் ஆர் தமிழ் சுப்ரீமோ கமாண்டர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கனவை சிதைச்ச இன துரோகி காங்கிரஸ், மனிதகுல துரோகி பிஜேபி. அந்த மனிதகுல துரோகி 2014 நீட்டை கொண்டு வர்றான். நம்ம பிள்ளைங்க படிக்கிறது 85 விழுக்காடு வந்து ஸ்டேட் போர்டு, 15-20 விழுக்காடு வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. சிக்கலாகும். அவன் ஒரே தேர்வுன்னு கொண்டு வர்றான். அதை எதிர்த்து போராடுது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அப்படியே நீ தேர்வு கொண்டாலும் 85 விழுக்காடு ஸ்டேட் போர்டில் உள்ள ஆளை தான் நீ எடுக்கன்னு சொல்லுது. ஆனால் சிபிஎஸ்சி சார்பாக இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்க போட்டு நீட்டுக்கு ஆதரவா பல லட்சக்கணக்கான தமிழ்நாட்டின் மாணவ பிள்ளைகளை, கிராம மருத்துவ பிள்ளைகளை, மருத்துவ கனவை சிதைத்த அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வாங்கி கொடுத்தது இந்த செட்டிநாட்டு இளவரசர் கார்த்திக் சிதம்பரத்தின் தாயார் நளினி சிதம்பரம் அவர்கள். 1-2 துரோகம் இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்துக்கு செய்தது. 2008 2012 வரை இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சிதம்பரம் அவர்கள் 2009 1,75,000 உயிர்கள் ஈழத்தில் கொல்லப்பட்ட பொழுது, கொன்று அழிக்கப்பட்ட பொழுது இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் அவனுக்கு ஆயுதம் வழங்கி பணம் வழங்கி எல்லாத்தையும் ஊக்களித்தது இதே காங்கிரசின் சிதம்பரம். இந்த காங்கிரஸ் கட்சி இல்ல, சிதம்பரம் குடும்பமே தமிழ் தேசிய இனத்துக்கு துரோகம் செஞ்சிருக்கு. உங்களை இந்த மண்ணில இந்த கையை ஒட்டிச்சு அதை புதைச்சு குழி தோண்டி மூடி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பேசுறாரு. அவரு யாரு என்னன்னு தெரியல. அது ஒரு காலம் சின்ன மீனா இருந்தா நீ பிடிச்சி வாளியில போட்ட. நான் தமிழர் கட்சி இன்னைக்கு வளையா இருக்கிற திமிங்கலம். இந்த காரைக்குடி பகுதி, இந்த தேவக்கோட்டை பகுதியில் எவ்வளவு பெரிய அழகான ஊர் தெரியுமா? நகரத்தார் வாழ்க்கை இது, நகரத்தார் வாழ்க்கை. தி பேங்கர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, வெள்ளக்காரன் பிரிவில் இது ஒரு பெரிய வணிக ஏரியா. பேங்க் இன்னைக்கு பர்மா, சுமித்ரா, ஜாவா, ஜிம்போடி, கம்போடியா, பர்மா, இது எல்லாம் முழுக்க இந்த செட்டிநாட்டு எங்களோட நாட்டுக்கோட்டை செட்டியார் பெரும் சமூகம் தான் வணிகம் செஞ்சு பர்மா முழுக்க பொருளாதாரம். இன்னைக்கு எப்படி மார்வாடி கையில் தமிழ்நாட்டு வணிகம் இருக்கு, அது மாதிரி பர்மா முழுக்க எங்க செட்டியார் சமூகத்திலிருந்து பர்மாவின் வணிகம் உலகம் முழுக்க பரவி வணிகம் செய்து இந்த செட்டிநாடை, இந்த காரைக்குடி பகுதி அழகுபடுத்தினார்கள். வள்ளல் அழகப்பா பிறந்த மண் இது. வள்ளல் அழகப்பா செட்டியார் பிறந்த மண்ணு, கண்ணதாசன் பிறந்த மண்ணு. அதுல சில சிதம்பரம் மாதிரி கழுச இடையிலையும் பிறந்திருக்கு. இன துரோகிங்க. பிரபாகரனோட புள்ள, எங்கள் புள்ள, எங்களோட குளம், எங்களோட சொத்து. 11 வயசு பாலகன் பாலச்சந்திரன் பிடிபட்ட பொழுது இலங்கை உளவுத்துறை, இந்திய உளவுத்துறைக்கு அடிச்சு ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பா சிதம்பரத்தை தான் கேட்குறாங்க. ரிசர்ச் அனலைசிங் இந்திய உளவுத்துறை. பிரபாகரன் பையன் கிடைத்திருக்கான், என்ன செய்ய? பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, சுட்டுக் கொள்ளுங்கள். உள்துறை அமைச்சர் மூலியமாகத்தான் அந்த செய்தி அங்கே போனது. எங்கள் இனத்தை கருவறுத்த கட்சி காங்கிரஸ். நாம் தமிழர் பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் வரை இந்த நிலத்தில் காங்கிரஸை தலை தூக்க நாங்கள் விட மாட்டோம். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அடித்து நொறுக்குவோம். இன துரோகி எந்த வேலையும் செய்ய மாட்டான், எதுக்கும் வர மாட்டான். இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் உங்களுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் தானே, எங்கேயா பாத்தியலா, சந்திச்சியலா, எங்கேயா பாத்தியலா? இல்லை காங்கிரஸ்காரன் எந்த எம்எல்ஏ எங்கேயா பாத்தியலா? வரமாட்டாங்க. எதுக்கு நீங்கள் வாக்களிக்கணும்? சாதி பாசம், சாதி பாசம், மத பாசம். நம்மாளு என்ன இளவு உனக்கு பண்ணாலும் அவன் நம்மாளு. தமிழ்நாட்டோட கடனும் 10 லட்சம் கோடிப்பா. தமிழ்நாட்டோட கடனும் 10 லட்சம் கோடி. ஆண்டொன்றுக்கு 80,000 கோடி ரூபா வட்டி கட்டணும். வட்டி கட்டணும்.
1947 2021 வரைக்கும் இந்தியா தமிழ்நாடு வாங்கின கடன் வெறும் 4.5 லட்சம் கோடிப்பா. மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா வாங்கின கடன் 5.5 லட்சம் கோடி. 5.5 லட்சம் கோடி 5 ஆண்டுகள்ல நெருக்கி 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. ஆண்டோனுக்கு சராசரியா 1,10,000 கோடி ரூபாய் கடன். லட்சம் கோடி 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். இது யார் தலையில விடிங்கிற இந்த வரி? சொத்து வரியா வரும், பத்திர வரியா வரும், குடிநீர் வரியா வரும், கலால் வரியா வரும், செஸ் வரியா வரும், டிரான்ஸ்போர்ட் வரியா வரும், லாஜிஸ்டிக் வரியா வரும். இப்படி பல வரியா வரும். எல்லாம் உன் தலையில தான் வந்து விடியும். நீ என்ன பண்ண? வழக்கம் போல நம்மாளு தான் ஆத்து மண் ஆள்றான், நம்மாளுப்பா, நம்ம சாதிக்காரன்பா. கனிம வளத்தை திருடுறான், நம்மாளுப்பா, நம்ம சாதிக்காரன்பா. மக்களுக்கு வரக்கூடிய அந்த கிராமப்புற திட்டத்தில் பூரா காசை பிடிஓ கையில் வச்சுக்கிட்டு பில்லை கூட போட்டு இவனே அடிக்கிறான். எப்போ? நம்மாளுப்பா, நம்ம சாதிக்காரன்பா. எத்தனை நாளைக்கு இந்த பாசம் உனக்கு? எத்தனை நாளைக்கு இந்த பாசம்? இதை விட்டு எப்போ வெளியே வருவீங்க? ஒரே ஒரு மகன் தான் தமிழ்நாட்டில். ஐயா ஸ்டாலின் இது வரைக்கும் ஆண்டொன்றுக்கு 75,000 பெண்களோட தாலி அறுக்கக்கூடிய இந்த சாராய மதுக்கடை. 13 வயசு பையன் மது அருந்துறான். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவர்கள் சாராயம் குடிக்கிறான். 2.5 கோடி இளைஞர்கள் மதுவுக்கு அடிமைன்னு அரசு சொல்லுது. 70,000 பெண்கள் ஆண்டொன்றுக்கு சராசரியா தாலி அறுக்கிறாங்க. இந்த சாராய கடையை நான் மூடுவேன். ஸ்டாலினோட அறிக்கை இல்ல. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஐயா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கொடூர சாராய அரக்கனை, இந்த மதுவை நான் தடை செய்வேன். 8 கோடி தமிழ் தேசிய இனத்தின் வாழ்க்கையை நான் பார்ப்பேன். அறிவிப்பு இல்ல. மதுக்கடை மூடுவன் அறிவிப்பு இல்ல. அவங்க 2 பேருமே அறிவிப்பு இல்ல. தற்கொலை பண்ணிருமா? தற்கொலை செய்யலன்னு அறிவிப்பு இல்ல. ஆனால் ஒரு மகன் தான் சொன்னான், பொட்ட புழுதி காட்டு மின்சார விளக்கை எட்டி பார்க்காத குக்கிராமத்தில் 600 என்ற அந்த புழுதி பூமியில் வெடிச்சு வந்த புரட்சி புயல் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் சொன்னான், நான் வந்தால் மதுக்கடையை இழுத்து மூடுவேன் சொன்னா. பெண்கள் நீங்க யாருக்கு வாக்களிக்கணும்? யாருக்கு வாக்களிக்கணும்? சமூக நீதி பேசுனுச்சு திமுக, சம வாய்ப்பு பேசுனுச்சு திமுக, சாதி ஒழிப்பு பேசுனுச்சு திமுக. என்னடா பேசுனுச்சு சாதி ஒழிப்பு? சமூக நீதி திமுக எங்க பேசுனுச்சு? 234 இடத்துல வேட்பாளர் அவனு நிப்பாட்டி இருக்கான், நாங்களும் நிப்பாட்டி இருக்கிறோம். 234 இடத்துல வேட்பாளர். நம்புங்க, நீங்க தமிழ் சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட தமிழ் சமூகமான எங்கள் பண்டாரத்தார், எங்கள் குயவர், எங்கள் வண்ணார், எங்கள் நாவிலர், எங்கள் மருத்துவர், அத்தனை பேத்தையும் பார்த்து சீமான் சட்டமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு கொடுத்து வேட்பாளராக களத்தில் நிறுத்தி இருக்கிறான். இதுதான்டா சமூக நீதி. அரசியல் பதவி மட்டுமல்ல, கட்சி பதவியும். என்றாவது ஒரு இடத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் எங்க பண்டாரத்தில் காமிடா. திமுகவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக தான் தொடங்கிய காலத்தில் 1949 இருந்து இந்த நொடி வரை ஒரு வண்ணாரை, ஒரு நாவிலரை, ஒரு குயவரை, ஒரு பண்டாரத்தை ஆசாரியா 26 லட்சம் பேர் ஆசாரி, ஒரு ஆசாரியை நிறுத்தின ஒரு வரலாற்று பதிவு திமுக உண்டா? யாரா சாதி ஒழிப்பு பத்தி பேசுறது? யார் பேசுறது? அதை பேசுறதுக்கு ஒரே தகுதி உள்ள ஒரே தலைவன் இந்த மண்ணின் மகன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. சீமானுக்கு தான் இருக்கு. எத்தனை ஆண்டு காலம் எங்க தாத்தனை ஏமாத்தின, எங்க அப்பனை ஏமாத்தின, எங்களை ஏமாத்துறப்ப கொதவாளியில கைய வச்சுட்டோம். இது பிரபாரனோட பிள்ளைகடா, சீமானோட வளர்ப்புடா, சீமானோட வார்ப்புடாண்டு. திராவிடங்கிறது ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஐடியாலஜி, கட்டுக்கதை, புனைக்கதை. திராவிடத்துக்கு நிலமில்லை, மொழி இல்லை, பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. திராவிடங்கிற ஒருவிடம் இல்லை. எப்படி மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவன் மலையாளி, கன்னடத்தை தாய்மொழியாக கண்டவன் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் தெலுங்கன், குஜராத்தை தாய்மொழியாக கொண்டவன் குஜராத்தி, தமிழை தாய்மொழியாக கொண்ட நான் தமிழனடா. அதை பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைவன் இந்த நிலத்துக்கு தேவைப்பட்டான். வரலாற்று பிரசவிச்ச பெருமகன் சீமான் ஒரு காட்டான். அப்படி ஒரு முதலமைச்சரை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பெருத்த கனவுகளை சுமந்து வந்து நிற்கிற பிள்ளைகள். சாதிகளா திராவிடமே கூறு போட்டது. சிவகங்கை பகுதியா கோனார்கள் கூட இருக்கிறாம்பா, தேவமார் கூட இருக்கிறாம்பா, அகமுடியர் கூட இருக்கிறாம்பா. அங்க அவரை போடுப்பாங்க, இவரை போடுப்பா, தேவேந்திர குலர் வேளாளர் இருக்கப்பா. சாதியா பிரிச்சுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு.
எங்க தாத்தாக்கள் மாதிரி நிறைய இணையாம விட்டுட்டாங்க. காமராஜரோ தாத்தா தேவரோ தாத்தா இமானுவேல் சேகரனோ அப்படி பெரிய புரிதல் இல்லாம தனிதான் நின்ட்டாங்க. எங்க தாத்தா பண்ண தவறுகளிலிருந்து இந்த பேர பிள்ளைகள் நாங்கள் பாடம் எடுத்து, நாங்கள் நாடார் அல்ல, உடையார் அல்ல, செட்டியார் அல்ல, கோணார் அல்ல, முதிரார் அல்ல, மூப்பனார் அல்ல, இந்து அல்ல, முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, தமிழ் பேசக்கூடிய நாங்கள் ஒரு தாயின் மக்கள், நாம் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அப்படி முன்வைச்சோம். பேசுறாங்க. என்ன தெரியும் காதி செம்பர் உனக்கு எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? அந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார்ல ஒரு 84 வயசு லைன் ஆஃப் த டெசர்ட், உமர் முக்தாருக்கு பேரு லைன் ஆஃப் த டெசர்ட், பாலைவன சிங்கம், லைன் ஆஃப் த பெர்ஷியன் கல்ஃப், அரேபிய வளைகுடாவின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட கமேனி ரஷ்யா இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் கொல்லப்படுறாரு. இந்த படிச்ச முட்டாளே காரைக்குடி நகரத்தார் சமூகத்தில் அப்படி ஒரு நரகம் இது. அது சொல்லுது தியோக்ரேட்டிக் ரெஜிம். அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்துறாரு அவர். தியோக்ரேட்டிக் ரெஜிம், மத ஆட்சி நடந்து போறதுனால ஜனநாயக தன்மை குறைவு அப்படின்னு கொமேனி செத்ததை நியாயப்படுத்தி இதே கார்த்திக் சிதம்பரம் மண்ணில் பேசினாரு. மானமுள்ள இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமியர்கள், மானமுள்ள தமிழை தாய்மையாக கொண்டு அல்லாஹ் என்ற இறைவனை ஏற்றுக்க அத்தனை இஸ்லாமியரும் ஐயா கார்த்திக் சிதம்பரத்தை வீட்டையும் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள். மானமுள்ள ஒரு இஸ்லாமிய வாக்களிப்பியாடா நீ? அவனுக்கு வாக்களிக்கலாமா? எந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு நின்னுச்சு? 1949 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில தான் ராமஜென்ம பூமின்னு சொல்லி பாபர் மஸ்ஜித் செலவச்சான். திருப்பி ராஜீவ் காந்தி பீரியட்ல தான் பூஜை பண்றதுக்கு அனுமதிச்சான். திருப்பி நரசிம்மராவ் என்கிற காங்கிரசின் பிரதமர் இருக்கிறப்ப தான் பள்ளிவாசலை இடிச்சான். திருப்பி மன்மோகன் சிங் என்கிற காங்கிரஸ் பிரதமர் இருக்கக்குள்ளதான் இடிக்கப்படுறதுக்கு லிபரான் கமிஷனை போட்டான். எந்த இடத்துல அவனுக்கு நின்னுச்சு காங்கிரஸ்? எந்த இடத்துல நின்னுச்சு? எதுக்கு நீ வாக்களிக்கிற? எதுக்கு திமுக வாக்களிக்கிற? எந்த இடத்துல சிறுபான்மை பாதுகாப்பு சொல்லு. நீ ஒரு இடத்துல சொல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவரை திமுக பாதுகாத்துச்சு, ஒரு இடம் சொல்லு பாப்பான். வரலாற்று சான்றுகளோட வா. கோவை சிறைவாசிகளுக்கு திமுக போட்ட அபிடவிட் தெரியுமா உனக்கு? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் கோவை அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு இந்த ஸ்டாலின் அரசு திமுக அரசு போட்ட அபிடவிட் தெரியுமா? என்ன அபிடவிட் தெரியுமா? சிறைவாசிகள் என்ன கேட்டாங்க தெரியுமா? பிளே பெட்டிஷன் தெரியுமா? என்ன கேட்டாங்க? நோயாயிருச்சு, கல்லீரல், மண்ணீரல், சுவாச குடல் எல்லாம் சிக்கலா இருக்கு, பெர்கின்ஸ் வேற இருக்கு, கிட்னி லிவர் ஃபெயிலியரு, மருத்துவம் பார்க்கணும், சிறைத்துறை மருத்துவம் நல்லா இல்லை, தனியாரில் போய் மருத்துவம் பார்த்துக்கிறேன், ஐ நீட் அ மெடிக்கல் பரோல், மருத்துவ விடுப்பு கேட்டான். உங்க சிறுபான்மை பாதுகாவலர் ஸ்டாலின் அரசு அவரோட அட்வொகேட் ஜெனரல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு அஃபிடவிட் கொடுக்கிறாரு. 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த மனநிலையோடு இவர்கள் சிறைக்கு, இந்த இஸ்லாமியர்கள் சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையோடு இன்னும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியில் விட்டால் முக்கிய இந்து பிரமுகர்களுக்கு ஆபத்து. ஆதலால் இவர்களை விடுதலை செய்யக்கூடாது, ஜாமீன் விடக்கூடாது. போட்டது திமுகடா. திமுக எந்த இடத்துல நின்னு ஒரு இடம் சொல்ல உனக்கு நின்றுச்சுன்னு? ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட வெல்ல முடியாத அதே ஹச் ராஜா இதே காரைக்குடி சட்டமன்றத்தில் இருந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிய பிதாமகன் யாரு? திமுக. திமுக காரன் ஓட்டு போட்டு, விசிக காரன் ஓட்டு போட்டு, இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு ஹச் ராஜாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பினான். அந்த துரோகத்தை மறந்துட்டு திரும்ப இந்த திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க போறியா? இந்த மண்ணின் மகன் சீமான புறக்கணிக்க போறியா? சத்தியத்தை பேசு, உண்மையை பேசு, பொய்யுடன் உண்மையுடன் பொய்யை கலக்காதீர்கள். திருமறை திருக்குறான் சொல்லுது, உண்மையுடன் பொய்யை கலக்காதீர்கள். நீ வெறும் பொய்யிலே பொய்யை கலந்து பேசுறிய. எந்த இடத்துல நின்றுச்சு? யாரா தமிழனுக்கு தலைவனா இருக்குன்னா? ஏன் இவர் கேட்கிறாரு? இவரு செட்டிநாட்டு இளவரசர் கார்த்திக் சிதம்பரம் ஆபாயில கேட்குது, சீமானுக்கு இங்க வீடு இருக்கா, காடு இருக்கா? நாடே அவன் நாடுடா. என்னடா விலாசம் கேட்குற? புல்ஷிட். என்ன விலாசங்கிற? நாடு அவன் நாடு. அப்போ உங்கள் சோனியா காந்தி, உங்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வயநாட்டில் போய் கேரளாவில் போய் நிண்டியலையா? அங்கே என்ன இருக்க? இல்லை நீனே பிரியா காந்தி, ராகுல் காந்தி கன்னியாகுமரி வளவங்கோட்டில் நிற்க நீனே வந்து விருப்பம் பண்ண கொடுத்திய? என்னடா கூத்து? உங்கள் அப்பா இங்கே தோற்கடிக்கப்பட்டு மாநில உறுப்பினராக வேற மாநிலத்துக்காரனால தேர்ந்தெடுக்கப்பட்டார். உங்கள் அப்பா என்ன வரலாற்று படிச்சிருக்கிற நீ? பான் அண்ட் பிராட் சில்வர் ஸ்பூனா இருக்கலாம். We came from scrap.
1,75,000 உயிர்கள் கொன்றளிக்கப்பட்ட இரத்த சகதியில் முளைத்த பிள்ளைகள். உங்களை அழித்து ஒழிக்காம இந்த மண்ணை விட்டு நாங்க போக மாட்டோம். யாரு தலைவன்? உனக்கு வேணா சோனியா தலைவனா இருக்கலாம், இந்த பிஜேபி காரனுக்கு அமித்ஷா ராகுல் காந்தி தலைவனா இருக்கலாம்டா. அப்பங்கிறவன் பெத்தவனா இருக்கணும், தலைவங்கிறவன் ரத்தவனா இருக்கணும்டா. அதான் தலைவன். உன் இனத்தில் எவன் பெயரை சொன்னான் உன் எதிரி கொலை நடுக்குவானோ அவனே உன் தலைவன். என் இனத்தில் 24 நாடுகளை எதிர்த்து உலகத்திலே போர் விமானத்தை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்றி இறக்கிய உலகத்தின் முப்படைகளை கொண்ட லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் சுப்ரீம் கமாண்டர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசிய இனத்துக்கு தலைவன். அவன் தான் தலைவன். எல்லாரும் ஏற்க முடியாது. கருவுல வர குழந்தைக்கும் கத்துக் கொடுப்போம் தமிழ் தேசிய அரசியல. சும்மா இல்ல, அழிவின் விளிம்பில் நிற்கிற ஒரு தேசிய இனம், கடைசி வாய்ப்பா சீமான் என்ற பெரும் ஆயுதம் அரசியல் களத்தில் அறிவாயுதம் ஏந்தி வந்து கொண்டு இருக்கிறான். இவனை பிடித்து இவன் காலத்தில் தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரு விடியல் கிடைக்காவிட்டால் பிறகு எவன் காலத்திலும் கிடைக்காது. ஏன் அரை விழுக்காடு 1 விழுக்காடு? ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் 1000 ஓட்டு எடுத்த பல கட்சிகள் 2 லட்சம் 3 லட்சம் 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் வாக்கு வங்கி வச்சிருக்க கட்சிகள் 300 கோடி 3 சீட்டு, 400 கோடி 4 சீட்டு, 500 கோடி 5 சீட்டு. ஓட்டுக்கு காசு கொடுக்காமல், வாக்குக்கு காசு கொடுக்காமல், கோழி பிரியாணி கொடுக்காமல், கோட்டர் கொடுக்காமல், மதம் பேசாமல், சாதி பேசாமல், கருத்துக்களை விதைத்து 36 லட்சம் வாக்குகளை அறுவடை செய்த நாம் தமிழர் கட்சி 8.22 3வது பெரிய அரசியல் கட்சி. சீமானுக்கு அவனோட கட்சிக்கு என்ன ஆஃபர் இருந்திருக்கும் மார்க்கெட்ல? கைட்லைன் வேல்யூ இல்லை, மார்க்கெட் வேல்யூ சொல்றேன் நான். கைட்லைன் வேற, மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்துக்க. இப்போ எங்கள் ஐயா நிற்கிறாரு, ஐயா மாங்குடி குறைஞ்ச ஒரு 25 கோடி ரூபா செலவு பண்ணோம். அவர் எங்கால ஒருத்தர் இருக்காருல்ல, தேர் போகி அமுக்க கட்சி. அந்த கட்சி பேர் அமுக்க இல்லையா? சாட்டா சொன்னா அமுக்க தான். அமுக்க கட்சி. அமுக்க கட்சி வேட்பாளர் இதெல்லாம் கேட்பாங்களா? எதுவும் பேசுவாங்களா? இங்கே உள்ள சிக்கல்கள் தெரியுமா அவங்களுக்கு? தமிழ்நாடு தெரியுமா? மொழிகள் தெரியுமா? சட்டமன்றம் தெரியுமா? அதிகாரம் தெரியுமா? ஆட்சி வரைவு தெரியுமா? ஏதாவது கனவு இருக்கா? நோக்கம் இருக்கா? சிந்தனை இருக்கா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பற்றி பார்வை இருக்கா? நாங்கள் இவ்வளவு நேரம் பேசுறது அண்ணன் சீமானுக்கான வாக்கு கொடுன்னு கேட்கல. 8 கோடி தமிழர்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கை கேட்டு வந்து நிற்கிறோம். சீமானுக்கு வாக்கு கேட்டு நிற்கல. அவன் தான் எப்பவும் சொல்றானே. அது மட்டும் இல்லாம இந்த சமூக நீதி பேசுறது தத்திரம் பிடிச்ச போய் திமுக இருக்கான்ல, திமுக என் சொந்தக்காரன் தான் 10 பேர் இருக்கான். அதுல இங்கே ஒரு பெரிய நேரடி வாரிசு ஒருத்தர் இருப்பாரப்பா. என்ன மாற சேங்கை மாறினா இங்க ஒரு நேரடி வாரிசுலாம் இருக்காரு. எல்லாம் பயங்கர பிதா மகன், எல்லாம் பெரிய ஆளு. அடிப்படை வசதி கட்டமைப்புல இல்லாம இருக்கப்பா. இலவசம். அவர் 2000, சித்தப்பு 2000, பெரியப்பு அப்பா 2000, அவரு உங்க விஜய் என்ன 2500. நீங்க ஏன் போட்டு விஜய் இவ்வளவு வேகமா அடிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு வேகமா தாக்குறீங்க? ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உனக்கு காரணம் சொல்லாம நீ எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்கிற ஆளு. நின்று காரணம் தெரிஞ்சுக்க சும்மா இல்லை. இப்போ ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்போ எத்தனை கோணா இருப்பா, எத்தனை நாடா இருப்பா, எத்தனை செட்டியா இருப்பா, எத்தனை முதலியா இருப்பா, எத்தனை கல்ல இருப்பா, எத்தனை அகமுடியா இருப்பா, எத்தனை மரம் இருப்பா, எத்தனை வல்லம்ப இருப்பா, யார் இருப்பா, பிள்ளையா இருப்பா, கவுண்டர் யாருப்பா, இதெல்லாம் கணக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இந்த காரைக்குடி சட்டமன்றத்தில் எத்தனை ஆண்கள்ப்பா, எத்தனை பெண்கள்ப்பா, எத்தனை மாணவர்கள்ப்பா, எத்தனை மாணவிகள்ப்பா, என்ன அரசு ஊழியர்கள்ப்பா, கணக்கு எடுத்துடலாம். தமிழ்நாட்டின் தற்கொலை கணக்கு எப்படி எடுக்கிறது? Oh love my dear, I am here, don't worry, I am the head of the department of all தற்குறிஸ் வந்து விழுந்தான். அப்பதான் தெரிஞ்சு இத்தனை 1000 தற்குறிகள் தமிழ்நாட்டில் இருக்கானே. எம்பூரா நம்ம சித்தப்பன் பெரியப்பன் விட்டு பிள்ளையா இருக்கு. இதை மாத்தணுமே, என்ன பண்ணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் அடிக்கிற? சரி, அது கவலை. அந்த பிள்ளைகள் நம்ம திருத்துறோம், அந்த அரசியலை பார்ப்பாங்க, படிப்பாங்க, விவாத பொருளை மாறி வருவான். அவனையே போட்டு அடிக்கிற ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தற்குறி தலைநகரம் பனை ஒரு பக்கா மாசு, பொடி மாசு, முட்டை கோசை ஏன் அடிக்கிறோம்னா, இப்பதான் அண்ணன் சீமான் 75 ஆண்டு கால திராவிடங்கிற அந்த அழுக்க உருட்டி வளர்த்தெடுத்த பெரியாருங்கிற ஒரு ஆளை அடிச்சு உடைச்சி அந்த தத்துவத்தை குட்டி சாக்கலை கட்டி சேது கடல்ல கொண்டு போய் தூக்கி விட்டெறிஞ்சோம். இவர் அப்படியே பொசுக்குன்னு வர்றாரு. யாரு? ஒரு தடவை சொன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், நீ கேட்கலாம், கொப்பனா கேட்பான். அவர் வர்றாரு.
நம்மளை மாதிரியே நம்ம கலர்லேயே கொடி எடுத்துக்கிட்டார், மஞ்சள் சிகப்பை. நம்மளோட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பாக செய்தது வேற்றுமையானுங்கிறத பிறப்புக்குன்னு அதை எடுத்துக்கிட்டாரு. நம்ம புலியை வச்சுருக்கோமா, லயனை வச்சுருக்கோமா? டைகர் இஸ் எ டெரிட்டோரியல் அனிமல், டைகர் இஸ் எ டிசிப்ளின் அனிமல், டைகர் இஸ் எ மர்டர் பட் நாட் கில்லர், டைகர் இஸ் லோன்லி பட் நாட் ஐடியல், டைகர் இஸ் ஐடியல் பட் நாட் லோன்லி. உலகத்தில் அதிசயமான ஒரு விலங்கு, அதிசயமான ஒரு மிருகம் புலி இல்லையா? நம்ம புலி வச்சுருக்கோம், ஒரு யானை வச்சுருக்காரு. நம்மளை மாதிரி எடுத்தார். நம்ம திராவிட தேசியத்தை அடிக்கிறோம். டக்குன்னு அவர் பார்த்தார், அடரு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கருவாடு கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரெண்டையும் போட்டு கலந்து அடித்தா வேறு மாதிரியா இருக்குன்னு திராவிட தேசியம் ஒரு கண், தமிழர் தேசியம் ஒரு கண், தமிழர் தேசியம் ஒரு கண் அப்படியே பார்த்தோம். திராவிட தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னோன்னா குட்டம் குத்து அப்போ அடித்தது தான் இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் திமுக காரணப்பட நாங்கள் விட்டு விட்டு அடிப்போம், ஆனால் இந்த தற்கொலை தலைநகரத்தை விடாம அடிப்போம். ஒரு தத்துவத்தை அடிச்சு உழைச்சி இப்பதான் தமிழ் தேசியம் என்ன, தமிழர்கள் என்றா மெய்யல் என்ன, தமிழர் மரபு வேளாண்மை தொல்லியல் அனைத்தை மீட்டெடுத்து ஒரு மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டு வர நேரத்தில் இறந்து விழுகிறாரு. இவ்வளவு தடைகளையும் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி தனக்கான பயணத்தில் போய்கிட்டு இருக்கு. 234 தொகுதி, 117 தொகுதியில் சரியா பெண்கள், 117 தொகுதியில் சரியா ஆண்கள். அதுல இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி திருநங்கை 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு இதுவரை 22 ஆண்டுகளா பாராளுமன்றத்தில் படுத்து உறங்குது. ஆனால் 50 விழுக்காடு நிறைவேற்ற ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு, இந்த தலைவருக்கு, இங்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் உறவுகளுக்கு இந்த வாய்ப்பு விட்டா கிடைக்காது. Opportunities like a river water. You cannot touch twice the same water again because it is passes away. வாய்ப்பு என்பது ஓடுகின்ற ஆற்று நீரை போன்றது. தொட்ட நீரை மறுபடி நீங்கள் தொட முடியாது. சீமான் என்ற பேராயுதம் இங்கே இருக்கிறான். இவனை விட்டு விடாதீர்கள். இவனுக்கு வாக்களித்து அதிகாரத்திலே கொண்டு அமர வையுங்கள். அனைத்து மாறும் என்று நாங்கள் வாக்களிக்கிறோம், உறுதி கூறுகிறோம். ஒரு வாய்ப்பு, பெருத்த வாய்ப்பு. யாரும் கிடையாது. மண்ணின் மகன் நிற்கிறார, விஜய் நிற்கிறார. ஒரு தலைவன்னா தன்னை பின்பற்றக்கூடிய ரோல் மாடலா இருக்கணும். ஒரு நாம் தமிழர் கட்சி புள்ள தலையில கொடி கட்ட மாட்டான், கொடி கட்ட மாட்டான். உசுர அவனுக்கு 2000 ஆண்டுகளா தூக்கி சுமந்த கொடி. ஏறக்குறைய 67 நாடுகளை ஆண்ட தலைநகரத்தின் கொடி. அந்த கொடி இறங்கியது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகால் சோழன் அத்தனை பேர் தூக்கிய புலிக்கொடி. ஈழத்திலே ஒருவன் தூக்கினான், அவன் தான் எங்களூர் தலைவர் மேதக பிரபாகரன். அதே அந்த கொடி, புலிக்கொடி 2009 ஈழத்தில் விழுந்தது சொல்றார்கள். விழுந்த கொடியை சீமான் என்கிற ஒரு காட்டான், தமிழ் தேசிய இனத்தின் மண்ணின் காவலன், மக்களின் முதல்வன், அந்த கொடியை தூக்கலாம். தலையில கூட நாங்கள் கட்ட மாட்டோம், கொடியை கீழே போட மாட்டோம், மிதிக்க மாட்டோம். விஜய் கட்சியில் பாரு, தற்கொலை கட்சியில் கொடி எடுத்து கம்கட்டை சொடைகிறான், கவட்டை நோண்டுறான், மூக்கை சிந்துறான், அதுக்கு அவர் மேலே போடுறான். எல்லாம் நடக்குது. எங்க கொடி இருக்குல்ல, எங்க குடும்பத்தில், நாம் தமிழர் கட்சி குடும்பத்தில் குழந்தை பிறந்தா என் தம்பிமார்கள், என் தங்கச்சிமார்கள்லாம் அந்த பிறந்த குழந்தைய அந்த புலி கொடியில அப்படி வச்சு வாங்குவாங்கடா, வாங்குவாங்கடா. கூட்டம் வந்தா வெடி வெடிக்க கூடாது, மாலை போடக்கூடாது, பேச்சாளர்களுக்கு, தலைவர்களுக்கு சால்வை போடக்கூடாது, காலில் விழக்கூடாது. இதெல்லாம் ஒரு முன்னோடி. ஒரு தலைமை எப்படி தன்னை கீழே கொண்டு போறது முன்னோடி. சும்மா பேசல சீமான். சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டு. சாதி பார்க்கிற சாதி பார்த்து யாரையும் பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோட பழகவே மாட்டோம்னு முழங்கிட்டு நிக்கிற நாள் நாங்க. நீங்க என்ன பண்றீங்க? விஜய் சார் எங்க போய் நிக்கிறீங்க? பெரம்பலூர்ல நிக்கிறீங்க. ஏன்? கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த எண்ணற்ற தமிழ் சமூகங்கள் அங்கே அதிகமாக இருக்கு, அதனால அங்கே போய் நிற்கிறீங்க. சரி, திருச்சி கிழக்கு ஏன் வந்தீங்க? அந்த நீங்கள் பிறந்த தமிழ் சமூகத்தோட அந்த குடி அங்கே நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்தீங்க. ஆனால் சீமான் எங்கே தெரியுமா நின்றான்? சீமான் எங்கே தெரியுமா நின்று இருக்கணும்? தென் மாவட்டத்தில் நாங்குநேரிலே, ராதாபுரத்திலே, தூத்துக்குடியிலேயே அங்கே போய் சீமான் நின்றுருக்கணும். சீமான் நின்ற தொகுதி எது தெரியுமா? 2014 எந்த இடத்துல அவன் சார்ந்த சமூகம் இல்லையோ, எந்த இடத்துல தமிழ்நாட்டில் பறையரும் படையாட்சியும் எந்த இடத்துல அடர்த்தியா இருந்தாங்களோ, அந்த கடலூரிலே சீமான் போய் நின்றான். அவன் தான் தலைவன், அவன் தான் வழிகாட்டி, அவன் தான் இளைஞருக்கான ரோல் மாடல். என்னடா நீ எங்க வந்து நிக்கிற? சாதி பார்த்து நிக்கிற, மதம் பார்த்து நிக்கிற? சும்மா இல்ல, வழிதாங்கி வந்தாராம் இவர், வயிற்று வெள்ள வந்தீங்க. அதனால இந்த சிக்கல்களுக்கான ஒரு தீர்வு இருக்கு உங்களுக்கு. அது
அண்ணன் சீமான் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் அமைதியாக வேடிக்கை பாருங்கள். எல்லா வேலைகளையும் இந்த பிள்ளைகள் களத்தில் இருந்து உங்களுக்கு நாங்கள் செய்து தருவோம். உங்களுக்கான முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் கையில் இருக்கிறார். அவருக்கு ஏறுவளவன் சின்னத்தில் உங்கள் வாக்கை அளித்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.